when and where to use Docker. ஸோ டாக்கரை வந்து நம்ம அக்ராஸ் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். லைக் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ்லையோ ஏபிஐ ஃபோக்கஸ் பண்ணியோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா தாராளமாக டாக்கர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஆப்பை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறன்ற பட்சத்தில் அது ஒரு க்ளவுட்லையோ இல்லை லோக்கலாவோ இல்லை ஆன் ப்ரெம்லையோ இருக்குன்னா நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, அது ரியாக்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சேம் அதே மாதிரி ஒரு பேக் எண்ட் இருக்குது, அதை வந்து Node.js யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட் எண்டை வந்து ஒரு இமேஜாகவும் பேக் எண்டை வந்து ஒரு இமேஜாகவும் கன்வெர்ட் பண்ணி வச்சு இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டெய்னரைசேஷன் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் வந்து லோக்கலாக ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைக் கம்மியான ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு நான் 3 மைக்ரோ சர்வீஸ் தான் வச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணலாம், விச் இஸ் சிம்பிள் அண்ட் க்ளீன். இதே இடத்துல நீங்கள் 200 கண்டெய்னர்ஸ் வச்சிருக்கீங்க, லைக் உங்ககிட்ட 200 வந்து சர்வீசஸ் ரன் ஆகுது, மைக்ரோ சர்வீசஸ் அவ்வளோ ரன் ஆகுதுன்ற பட்சத்தில் இது ரொம்பவே கஷ்டமாயிடும். நீங்கள் ஒவ்வொன்றையும் கிரியேட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ண தான் Kubernetes வந்து.